ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் நைக்காலேருந்து இந்த பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன். சரி, அது உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேஸ்லினோட லைட் ஹைட்ரேட் பாடி லோஷன் வாங்கியிருந்தேன். இது கூடவே வந்து இது ஃப்ரீயாக சாம்பிளாக கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக நான் பாடி லோஷனில் வந்து இது இல்லைனா வந்து இந்த வேஸ்லின்லேயே வந்து கோகோ க்ளோ அப்படின்னு இருக்கும், அது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா ஆஃபரில் இருந்ததுனால அது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்லினோட லிப் தெரப்பி ரோசி லிப்ஸ் வாங்கியிருந்தேன். நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணதே இல்லை, நிறைய நல்ல ரிவ்யூஸ் பார்த்தேன், அதனால் வாங்கியிருந்தேன். பிஎஸ்சியோட ஃபேஸ் ப்ரஷஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் என்னோடய விஷ்லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. நல்ல ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வந்து இப்போ எனக்கு ஆஃபரில் கிடச்சிது, அதனால் வாங்கியிருந்தேன். இது அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அழகாக ஒரு பவுச் போட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கில் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் செட் ஆஃப் 5 ப்ரஷஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் ப்ரஷ், இதுவும் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான். கன்சீலர் ப்ரஷ் இந்த ஏரியாவுக்கு, பவுடர் செட் பண்ணுறதுக்கான ப்ரஷ். இது வந்து இந்த கான்டோர் பண்ணுறதுக்கான ப்ரஷ், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே. நெக்ஸ்ட் வந்து பிளண்டோட இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். இதுவும் நல்ல ஆஃபரில் இருந்தது, அதனால வாங்கியிருந்தேன். கார்மேசியோட ஃபேஷியல் ரேசர் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு இந்த ஃபேஷியல் ரேசர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நட் ஹேபிட்டோட, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல, கச்சி நீம் கோம்பு வாங்கியிருந்தேன். நான் இப்போ வந்து ரொம்ப நாளாகவே ஒரே ஒரு உட்டன் கோம்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து எனக்கு அல்டர்னேட்டிவ்ஸ்க்காக இது ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சாம்பிளாக வந்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டவ்வோட ஹேர் மாஸ்க் வாங்கியிருந்தேன். ஹேர் மாஸ்க் நான் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கும் நல்ல ரிவ்யூஸ் நிறைய பார்த்துருக்கேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் நல்ல ஆஃபரில் இருந்தது, அதனால் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் இது வந்து என்னோடய விஷ்லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. என்ன தான் அந்த பிங்க் ஃப்ரைடே சேல்லாம் வந்தால் கூட அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பெருசாக மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது, கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் குறைப்பாங்க. இந்த டைம் வந்து இந்த பிளாக் ஃப்ரைடே சேலில் பயங்கர டிஃப்ரென்ஸில் வந்து இது கிடச்சிது. சரி, ஓகே, உடனே போடு வாங்கிடலாம் அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஜின்ஹாம் அதோட ஃப்ரேக்ரன்ஸ் மிஸ்ட். எனக்கு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் ஆல்ரெடி நான் 2 மிஸ்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்லி. அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்ன ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டு த நைட், அப்புறம் வந்து 1000 விஷஸ். இது ரெண்டுமே எனக்கு மைல்டாக, எனக்கு ரொம்ப ஹெவியாக போட்டோன்னா தலைவலி வர பர்சன் நான். ஸோ அந்த மிஸ்ட் டைப் வந்து எனக்கு நல்லா செட் ஆகுது. இதுவுமே வந்து ரொம்ப நாளாக வெயிட் லிஸ்ட், அதாவது விஷ் லிஸ்ட்டில் இருந்து இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். நிறைய நல்ல ரிவ்யூஸ் இதுக்கு நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி மின்ட்டி ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, மைல்டாக அண்ட் வந்து ஒரு மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி மின்ட்டி ஃப்ளேவராக இருக்குது. நிறைய யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து த ஆர்டினரியோட இந்த கிளைகாலிக் ஆசிட். இது ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டர். இது வந்து நீங்கள் பாடி ஸ்கின் அந்த ஸ்ட்ராபெரி லெக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எஸ், அதோட எக்ஸ்ஃபாலியேஷனுக்கும் அண்ட் ஹேர் ஏரியா ஸ்கேல்ப் எக்ஸ்ஃபாலியேஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் என்னோடய விஷ்லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்தது. பட் ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லலாம் வாங்கலை. ஓகே, ட்ரை பண்ணணும், ஆனால் கொஞ்சம் ஆஃபரில் இருக்குன்ற மைண்ட் செட்டில் வாங்கினது தான் இது. நெக்ஸ்ட் வந்து செராவேயோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர். இது வந்து என்னோடய 3rd பாட்டில். இதை மாதிரி ஒரு பாட்டில் காலி பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் பாதி இது வந்து 473 ml, அது 370 சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 2 பாட்டில் காலி பண்ணி இது 3rd பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கின்னை வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு
நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு மாய்ஸ்சர் லாக் ஃபீல் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ ரெகுலராக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வாங்கினேன் இந்த விஷ்-கேரோட சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ எனக்கு காலி ஆகிடுச்சு. இது வந்து ஜென்யூனாக நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ட்ரை பண்ணலாமே ஒன்று தான் வாங்கலான் இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒன்று, என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுன்னு பிளான் பண்ணி 2 வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அதே ப்ராண்ட்லேருந்து ஹேர் க்ரோத் சீரம் கான்சன்ட்ரேட். இது வந்து 2 வாங்கியிருந்தேன், எனக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுன்ட்டு. இதுக்கும் நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. இது யூஸ் பண்ணால் நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி இது நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் அதே பிராண்டில் வந்து விஷ்-கேரோட ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் ஃபேவரட் அண்ட் லாஸ்ட் ஒன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைக்காவோட மேட்டி டு லாஸ்ட் லிக்விட் லிப்ஸ்டிக். எனக்கு வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கில் வந்து மேட்டே டைப் தான் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். மேட்டே டைப்பில் பார்த்தீங்கன்னா போடுறப்போ ரொம்ப ட்ரையிங்காக ஃபீல் ஆகும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அப்படியே பீல் ஆகிட்டு வரா மாதிரி, இல்லை ஒரு மாதிரி லிப்ஸில் ஏதோ செட்டில் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். பட் நைக்காவோட இந்த இது யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ஒரு வேரியண்ட்டில் காஷின்ற ஷேட் வாங்கியிருந்தேன். ஸோ அகெயின் அதே ஷேட் வாங்கியிருந்தேன். இது என்னோடய செகண்ட் டியூப். அது வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ அதுக்காக வந்து இது வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது இந்த ஃபார்முலா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. ஸோ இது என்னோடய செகண்ட் பை. என்ன மாதிரி வீட்டிஷ் இல்லை டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டஸ்கி ஸ்கின்னுக்கும் இது போடலாம். ஒரு லிப் லைனர் போட்டுட்டு இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு நியூட் ஷேடாக இருக்கும். இதே வேரியண்ட்டில் நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினது தான் இந்த போஹோ ஷேட். இது நான் இன்னும் யூஸ் பண்ணலை, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது 2ம் வாங்கினதுக்கு இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் என்ன ஷேடு வந்திருக்கும், ஏன்னா சர்ப்ரைஸ் ஷேட் தான். ஸோ என்ன ஷேட் வந்திருக்கும் அப்படின்னு ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக். சூப்பரான ஒரு நியூட் கலருங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி வீட்டி ஸ்கின் அண்ட் வந்து டஸ்கி ஸ்கின்க்கு சூப்பராக சூட் ஆகும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் எண்ட் ஆஃப் த வீடியோ. See you again. Bye bye.